சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். சிம்பிளிஃபை 1728 to the power whole cube plus 343 to the power whole cube 625 to the power 1/2 minus 36 to the power 1/2. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணணும், அதுதான் நம்மளோட வேலை. இப்போ இங்கே என்ன பவர் இருக்கோ அதே பவர் கொண்டு வந்தால் மேபி ஈஸியாக இருக்கும் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு. ஸோ இது நம்மளுக்கு 625 டேரெக்டாகவே தெரியுது, 25 ஸ்கொயரு, 36ம் 6 ஸ்கொயருன்னு தெரியுது, 343ம் 7 க்யூப்னு தெரியுது. 1728ம் எனக்கு டேரெக்டாக தெரியல, நான் போட்டு பார்த்துக்கிறேன். உங்களுக்கு டேரெக்டாக தெரியும்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இது எதோட க்யூப்னு ஃபைன் பண்ணுறேன், அதுக்காக நான் டானா வகுத்தல் போடுறேன். 2 போட்டிங்கன்னா இங்கே 16 6 4ன்னு வரும். திரும்ப 2 டேபிள் போட்டிங்கன்னா 4 3 2, திரும்ப 2 டேபிள் போட்டிங்கன்னா 2 1 6. ஸோ இதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு 216னா 6 தான். ஓகேவா? 6னா 3 6 ஆர் 18, 36 6 6. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 2 க்யூப் இன்ட்டு 6 க்யூப், அப்போனா 2 × 6 12 க்யூப். ஸோ 1728ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 க்யூப். ஓகேவா? 343 நம்மளுக்கு தெரியும் 7 க்யூப், 2 the power 1 க்யூப் கொடுத்துருக்காங்க. கீழே 625 இருக்கா, அதை 25 ஸ்கொயர் 2 the power 1/2ன்னு எழுதுகிறேன். மைனஸ் 36 6 ஸ்கொயர் 2 the power 1/2ன்னு எழுதுகிறேன். ஸோ நம்ம ஏன் இந்த மாதிரி எழுதுறோம், நம்மளால் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 3 கேன்சல் பண்ணலாம், இந்த 3 கேன்சல் பண்ணலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும், 12 மேலே 7, இங்கே 25 மைனஸ் 6, 12 + 7 19, 25ல் 6 போச்சுனாலும் 19. அப்போ 19 கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?